என் பிள்ளையே, நீ இப்போது அமைதியாக இருந்தாலும் உன் இதயத்தின் உள்ளே எவ்வளவு வலி இருக்கிறது என நான் அறிவேன். நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீரையும் நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். யாரும் புரிந்து கொள்ளாத உன் வேதனையை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். நீ இரவில் அமைதியாக அழுத அந்த நொடிகளிலும், யாருக்கும் சொல்ல முடியாமல் உன் மனதில் வைத்துக் கொண்ட காயங்களிலும் நான் உன்னோடு இருந்தேன். நீ தனியாக இல்லை, ஒருபோதும் இல்லை. உன் இதயம் உடைந்ததா? நான் அதை குணமாக்குவேன். உன் மனம் சோர்ந்து விட்டதா? நான் உனக்கு புதிய பலம் கொடுப்பேன். நீ இழந்ததற்காக துன்பப்படுகிறாயா? நான் அதைவிட பெரியதை உனக்கு தயார் செய்து வைத்திருக்கிறேன். நீ கேட்கிறாய், ஏன் இந்த வலி? ஆனால் நான் சொல்கிறேன், இந்த வலிக்கு பின்னால் ஒரு ஆசீர்வாதம் உள்ளது. நீ இப்போது பார்க்க முடியாததை நான் பார்க்கிறேன். நீ புரிந்து கொள்ள முடியாததை நான் அறிந்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு காயமும் ஒரு நாள் உன் சாட்சியாக மாறும். சோர்ந்து போகாதே, இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கொள். உன் கண்ணீர் விதையாக மாறி ஆசீர்வாதமாக அறுவடையாகும் நாள் நெருங்கி வருகிறது. நான் உன் கண்ணீரை துடைப்பேன், உன் காயங்களை கட்டி போடுவேன், உன் கவலைகளை சமாதானமாக மாற்றுவேன். நீ என்னை நம்பு, நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கை வீணாகாது, உன் வலி வீணாகாது. நீ சுமந்து கொண்டிருக்கும் பாரம் உனக்கு மிக அதிகமாக தோன்றலாம். சில நேரங்களில் இது எப்போது முடியும் என்று உன் மனம் கேட்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், அந்த இரவு நீ நினைப்பதை விட விரைவில் முடியும். உன் வாழ்க்கையில் வெளிச்சம் உதயமாகும் நேரம் தூரத்தில் இல்லை. நீ பலமுறை நம்பிக்கை இழந்தாய், பலமுறை இது முடியாது என்று நினைத்தாய். ஆனால் நான் உன்னை விட்டுவிடவில்லை. நீ விழுந்த இடத்திலிருந்து நான் உன்னை எழுப்புகிறேன். நீ உடைந்த இடத்தில் நான் உன்னை மீண்டும் கட்டி எழுப்புகிறேன். உன் இதயத்தில் இருந்த அந்த ஆழமான காயங்களை நான் மெதுவாக தொடுகிறேன். அந்த வலி உடனே போய்விடாது, ஆனால் ஒவ்வொரு நாளும் அது குறைந்து கொண்டே போகும். நீ அறியாமல் நான் உன்னை சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறேன். நீ இழந்த உறவுகள், உன்னை நம்பி ஏமாற்றியவர்கள், நீ செய்த நல்லதை மதிக்காதவர்கள், இதெல்லாம் உன்னை உடைத்திருக்கலாம். ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், அவை உன் முடிவு இல்லை, அது உன் தொடக்கம். நீ இன்னும் சிறந்த ஒன்றுக்காக பாதுகாக்கப்பட்டிருக்கிறாய். நீ இன்னும் பெரிய ஆசீர்வாதத்துக்காக தயாராகிக் கொண்டிருக்கிறாய். நீ சிந்தும் கண்ணீர் வீணாகாது. ஒவ்வொரு கண்ணீரும் என் முன் ஒரு ஜெபமாக நிற்கிறது. அதை நான் பதிலளிக்காமல் விடமாட்டேன். நீ அமைதியாக இருந்த அந்த நேரங்களிலும் நான் உன் வாழ்க்கைக்காக வேலை செய்து கொண்டிருந்தேன். நீ நின்றுவிட்டாய் என்று நினைத்த நேரத்தில் கூட நான் உன்னை முன்னே கொண்டு சென்று கொண்டிருந்தேன். இப்போது உன் இதயத்தில் ஒரு மாற்றம் நடக்கிறது. நீ உணர்கிறாயா அந்த மெதுவான சமாதானத்தை? அது நான் தான். நீ பயப்பட வேண்டாம் என் பிள்ளையே. உன் இதயத்தில் எழும் அந்த சிறிய பயங்களையும் நான் பார்க்கிறேன். நாளை என்ன ஆகும் என்று நீ கவலைப்படுகிறாய். ஆனால் நினைத்துக்கொள், உன் நாளைகள் ஏற்கனவே என் கையில் இருக்கிறது. நாளை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீ பார்க்காத நாளையும் நான் பார்த்துவிட்டேன். நீ செல்லாத பாதையையும் நான் முன்பே நடந்து விட்டேன். உன் ஒவ்வொரு நாளையும் நான் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறேன். உன் வீடு இனி அமைதியால் நிரம்பும். சண்டை இருந்த இடத்தில் சமாதானம் வரும். கண்ணீர் இருந்த இடத்தில் சந்தோஷம் மலரும். உன் மனம் இனி சோர்வாக இருக்காது. அது என் சமாதானத்தால் நிரம்பும். உன் வாழ்க்கை ஒரு நாள் சாட்சியாக மாறும். இன்று நீ அனுபவிக்கும் வலி நாளை மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் கதையாக மாறும். நீ திரும்பி பார்த்து சொல்வாய், அந்த கஷ்டம் இல்லை என்றால் இந்த ஆசீர்வாதத்தை நான் காண முடியாது. என் அன்பான பிள்ளையே, நீ இன்னும் கொஞ்சம் நடந்தால் போதும். நீ சோர்ந்து நிற்கும் அந்த இடத்திலேயே
உன் அற்புதம் தொடங்க இருக்கிறது. நீ தேடும் பதில், நீ காத்திருக்கும் சந்தோஷம், நீ எதிர்பார்க்கும் மாற்றம், அது தூரத்தில் இல்லை, அது உன் முன்பே நிற்கிறது. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். நீ என் இதயத்திற்கு அருகில் இருக்கிறாய். நீ என் கையில் பாதுகாப்பாக இருக்கிறாய். உலகம் உன்னை விட்டாலும் நான் விடமாட்டேன். மனிதர்கள் புரிந்து கொள்ளாவிட்டாலும் நான் புரிந்து கொள்வேன். நீ பேசாமல் இருந்தாலும் உன் இதயத்தின் குரலை நான் கேட்கிறேன். இன்று இந்த நிமிஷத்தில் உன் கண்ணீருக்கு நான் முடிவு வைக்கிறேன். நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீரையும் நான் துடைக்கிறேன். இன்று உன் கவலைக்கு நான் சமாதானம் கொடுக்கிறேன். உன் மனதில் ஓடும் அலைகளை நான் அமைதிப்படுத்துகிறேன். இன்று உன் காயங்களுக்கு நான் குணம் அளிக்கிறேன். கண்ணுக்கு தெரியாத அந்த ஆழமான காயங்களையும் நான் தொட்டு சிகிச்சை செய்கிறேன். நீ நம்பு என் பிள்ளையே, நீ விட்டு விடாதே. இப்போது நடக்கிறது எல்லாம் வீணல்ல. அற்புதம் ஆரம்பமாகிவிட்டது. உன் வாழ்க்கையில் புதிய கதவு திறக்கப்படுகிறது. இனி நீ அழுத இடத்தில் சிரிப்பாய். நீ உடைந்த இடத்தில் வலிமையாக நிற்பாய். நான் உன்னோடு இருக்கிறேன். இப்போதும் எப்போதும் என்றும். ஆமென்.